வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஸ்கில் எஜ் கோச்சிங். நம்மளோட 90 டேஸ் மிஷின் லேர்னிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 24. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைராரிச்சிக்கல் கிளஸ்டரிங். ஸோ நேற்று வரைக்கும் நம்ம கிளஸ்டர்னா என்னன்னு பார்த்தோம், அதில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் பார்த்தோம். ஸோ அதில் இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைராரிச்சிக்கல் கிளஸ்டரிங் அப்படின்ற ஒரு அல்காரிதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹைராரிச்சிக்கல் கிளஸ்டரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு 4 ஃப்ரூட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ் அண்ட் செரி. ஸோ இந்த 4 ஃப்ரூட்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 4மே என்ன அப்படின்னா ஒரு தனித்தனி குரூப். ஏன்னா இது இந்த ஆப்பிளுக்கும் பனானாவுக்கு எந்த சிமிலாரிட்டியுமே கிடையாது. அதுக்கப்புறம் கிரேப்ஸ் அண்ட் செரிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் எந்த சிமிலாரிட்டியுமே இருக்காது. ஸோ அப்போ இந்த 4மே என்ன அப்படின்னா ஒரு தனித்தனி குரூப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இதுக்கு இடையில ஏதாவது ஒரு சிமிலாரிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்றேன். செக் பண்றப்போ இது எப்படி இருக்குன்னா, இதோட வெயிட் வந்து இது ஒரு 100 கிராம், இது வந்து 120 கிராம் அண்ட் கிரேப்ஸ் வந்து ஒரு 30 அண்ட் செரி வந்து 50 கிராம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இதுக்கு கொஞ்சம் சிமிலாரிட்டி பேஸ் ஆகிறது என்னது அப்படின்னா வெயிட். ஸோ என்ன அப்படின்னா ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு 100 அண்ட் பனானாங்கிறது 120. ஸோ வெயிட் மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா சிமிலராக இருக்கு. அதே மாதிரி கிரேப்ஸ் அண்ட் செரிக்கு பார்க்குறப்பையும் வெயிட் மோஸ்ட்லி சிமிலராக இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெயிட்டுங்கிற சிமிலாரிட்டியை வச்சு ஆப்பிள் அண்ட் பனானாவை ஒரு கிளஸ்டராக நான் இப்போ எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி கிரேப்ஸ் அண்ட் செரியை நான் என்ன பண்ணலாம்னா ஒரு கிளஸ்டராக எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் தென் இது எல்லாமே சேர்த்து என்னது ஒரு கிளஸ்டர், அதாவது ஃப்ரூட்ஸ் அப்படின்ற ஒரு கிளஸ்டர். ஸோ ஒரு கிளஸ்டருக்குள்ள இன்னொரு கிளஸ்டர் இருக்கிறது தான் வந்து ஹைராரிச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாகவே நம்ம ஹைராரிச்சின்னா என்ன சொல்லுவோம், ஒரு விஷயத்துக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்கிறது தான் நம்ம ஹைராரிச்சின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஹைராரிச்சிக்கல் கிளஸ்டர் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய கிளஸ்டர் இருக்கும். அந்த கிளஸ்டருக்குள்ளே நிறைய கிளஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அது ஒவ்வொரு லெவலாக வந்து நம்ம அது பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டரிங் அப்படிங்கிறது இதுதான். ஸோ ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டர் அப்படிங்கிறது ஒரு அன்சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் அல்காரிதம். இங்கே நம்ம அவுட்புட்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இன்புட்டை மட்டும் தான் பாஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம சிமிலாரிட்டி பேஸ் பண்ணி ஹைரார்ச்சி கிளஸ்டராக பிரிக்க போகிறோம். இது வந்து used to group the similar data points into the cluster. Unlike the k-means, you don't need to specify the number of clusters at the beginning. So startingல வந்து நம்ம எப்படி k-meansல வந்து எவ்வளோ clusters நான் பிரிக்கணுங்கிறத இனிஷியலைஸ் பண்ணணும், அந்த மாதிரி இதில் பண்ணணுங்கிற நீட் இருக்காது. ஸோ இதுவே என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளஸ்டரை வந்து என்ன என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டரை வந்து அது ரெடி பண்ணும். அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது எத்தனை கிளஸ்டராக பிரிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டர் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டென்டோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. டென்டோகிராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ட்ரீ மாதிரி நம்ம வரைகிறது தான். எப்படி வந்து டிசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட்லாம் இந்த மாதிரி ஒரு ஷேப் இருந்ததோ இங்கேயும் அப்படிதான் இருக்க போகுது. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இது 4மே என்னது ஒரு தனித்தனி குரூப்பா. ஸோ இது என்னன்னா 4மே ஒரு 4 குரூப். ஸோ அதனால இது 4த்தையும் தனியாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பேஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் ஒரு குரூப்பாக பிரிச்சோம். ஸோ அப்போ இது இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் ஒரு குரூப். ஓகே, ஸோ இது ரெண்டும் ஒரு கிளஸ்டருக்குள்ள வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்ஸ் அண்ட் செரி இது ரெண்டுத்தையும் நான் இங்கே போட்டு இதை தனியாக ஒரு குரூப்பாக காமிச்சிருக்கேன். ஏன்னா இதுவும் வெயிட் பேஸ் பண்ணி நம்ம சிமிலாரிட்டி பண்ணுறப்போ இது ரெண்டும் ஒரு குரூப் ஆகிடும். அண்ட் தென் இது 4மே என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு குரூப் ஆகிடும். ஏன்னா இந்த 4மே என்ன அப்படின்னா ஃப்ரூட் அப்படின்ற ஒரு குரூப்புக்குள்ளே வந்துடும். கரெக்டா? ஸோ இது வந்து ஒரு கிளஸ்டர், ஆப்பிள் அப்படின்ற ஒரு கிளஸ்டர். அடுத்து இது பனானா அண்ட் கிரேப்ஸ் அண்ட் செரின்றது ஒரு கிளஸ்டர். அதுக்கப்புறம் இது ஒரு கிளஸ்டர். இது என்ன கிளஸ்டர் அப்படின்னா வெயிட் பேஸ் பண்ணி ஒரு 100லேருந்து 150க்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸோட ஒரு கிளஸ்டர்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 30லேருந்து ஒரு 50 வெயிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸோட கிளஸ்டர். அண்ட் தென் இது 4மே சேர்த்து என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் அப்படின்ற ஒரு கிளஸ்டருக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த டென்ட்ரோகிராமை வச்சு தான் நான் எத்தனை கிளஸ்டராக வந்து என்னோட டேட்டாவை பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். அது எப்படி மென்ஷன் பண்ணுறதுங்கிறத நம்ம கோடிங் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த டென்டோகிராம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம எப்படி வந்து அங்கே கே மீன்ஸ் அல்காரிதம்ல கேவோட வேல்யூவை ஃபைன் பண்ணுறதுக்கு எல்போ மெத்தட்னு ஒரு மெத்தட் நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டரில் நம்ம எவ்வளோ கிளஸ்டராக பிரிக்க போகிறோம், எது எஃபிஷியண்ட்டான கிளஸ்டர்ஸ் அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் தான் டென்ட்ரோகிராம். ஸோ இந்த டயக்ராமை வச்சு தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம கோடிங் போகிறப்ப நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா
இந்த டென்ட்ரோகிராம்ல வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஜஸ்ட் என்னன்னா இது பாருங்க இதுல வந்து என்கிட்ட ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு இது வந்து பிங்கிறது ஒரு பாயிண்ட் கியூங்கிறது ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க ஸோ ஸ்டார்டிங்ல என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா இண்டிவிஜுவல் பாயிண்ட்டையுமே ஒரு கிளஸ்டரா இது வந்து எடுத்துக்கும் அதாவது தனித்தனி கிளஸ்டரா எடுத்துக்கும் லைக் நம்ம எப்படி அங்க பார்த்தோமோ அதே மாதிரி பிங்கிறது ஒரு கிளஸ்டர் கியூ ஒரு கிளஸ்டர் ஆர் எஸ் டி யூ இது எல்லாமே ஒரு கிளஸ்டர் அதுக்கப்புறம் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பார்க்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் தான் பக்கத்துல இருக்கு அப்போ பி அண்ட் கியூவை ஒரு கிளஸ்டரா போடும் அடுத்தது இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆர் அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டியூ ஸோ இந்த டியூ அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கு ஸோ இந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி டி அண்ட் யூ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிளஸ்டரா மேக் பண்ணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த டி அண்ட் யூக்கு பக்கத்துல எது இருக்குன்னு பார்ப்போம் அதாவது இப்போ இந்த டி அண்ட் யூங்கிறது ஒரு கிளஸ்டர் ஆயிடுச்சு ஸோ இந்த டி அண்ட் யூக்கு பக்கத்துல எது இருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லைக் இந்த இடத்துல என்னன்னா ஆர் அப்படிங்கிறது வரும் ஸோ இங்க வந்து ஆக்சுவலி ஆர் வரணும் ஆனா எஸ் கொடுத்துருக்காங்க பட் இங்க ஆர் வரணும் இந்த இடத்துல எஸ் வரணும் ஸோ இது மாத்தி வரும் ஸோ இங்க ஆர் வரும்னு வச்சுக்கோங்க அப்போ இது ரெண்டுத்துக்கும் பக்கத்துல இருக்கிறது இதுவா ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு கிளஸ்டர் அதாவது இந்த ஒரு கிளஸ்டர் வந்து இந்த எஸ் கூட சேர்த்து ஒரு கிளஸ்டரா ஆகும் ஓகே இங்க ஆர் வரும் ஸோ அந்த ஆர் கூட சேர்த்து ஒரு கிளஸ்டர் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மூணுத்துக்கும் பக்கத்துல எது இருக்கு அப்படின்னு பார்க்கும் ஸோ இந்த மூணுத்துக்கு பக்கத்துலங்கிறப்போ எஸ் ஸோ அப்போ எஸ் இங்க வரும் எஸ் இங்க வந்துச்சு அப்படின்னா இந்த மூணுத்தையும் சேர்த்து பக்கத்துல இருக்கிறது ஆர் ஸோ இது அப்படியே என்னன்னா ஒரு கிளஸ்டர் அண்ட் தென் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு கிளஸ்டர் ஆயிடும் இது ஒரு கிளஸ்டர் ஆயிடும் ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு பேர் தான் அப்படின்னா ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டரிங் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நான் ஒரு பெரிய ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து நான் ஒரு பெரிய லைன் ஒன்று ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா இந்த லைன் கட் ஆகும் அதாவது இந்த டயக்ராம் இந்த லைன் வந்து கட் பண்ணிட்டு போகிறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல வரையணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நான் ஒரு லைன் வரைகிறேன் ஸோ இந்த இடத்துல லைன் வரைகிறப்போ இதுக்கு கீழே எத்தனை கிளஸ்டர் இருக்கு எத்தனை பெரிய கிளஸ்டர் இருக்கு லைக் இது ஒரு கிளஸ்டர் அண்ட் தென் இது ஒரு கிளஸ்டர் கரெக்டா ஸோ அப்போ நான் என்ன நான் முடிவு பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு எஃபிஷியன்டான ஒரு கிளஸ்டரை வந்து இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டென்ட்ரோகிராம்லேருந்து நான் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு தான் டென்ட்ரோகிராம் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம் ஜஸ்ட் நான் எனக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்றத நானே டிசைட் பண்ணிக்கலாம் இல்லை நான் இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுறேன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த இடத்துல நான் ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து நான் போடுறேன் அப்படின்னா இதோட எனக்கு என்ன ஆகும்னா என்னோட டயக்ராமை கட் பண்ணுறப்போ இது ஒரு கிளஸ்டர் அண்ட் தென் இது மட்டும் ஒரு கிளஸ்டர் அண்ட் தென் இது மூணு சேர்த்து ஒரு கிளஸ்டர் அப்போ எனக்கு எப்படின்னா இந்த ஆர்டியூ அப்படின்றது ஒரு கிளஸ்டராக எடுத்துக்கலாம் பிக்யூங்கிறது ஒரு கிளஸ்டராக எடுத்துக்கலாம் எஸ்ங்கிறத மட்டும் ஒரு கிளஸ்டராக எடுத்துக்கலாம் அப்போ நான் 3 கிளஸ்டரை நான் பிரிச்சுக்கலாம் ஸோ டென்டோகிராம் அப்படிங்கிறது லைக் ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி தான் it shows how the individual data point or group of the data merge together ஒவ்வொரு பாயிண்ட்டும் எப்படி வந்து அதில் மெர்ஜ் ஆகுது அப்படின்றத ஷோ பண்ணுறது தான் வந்து டென்ட்ரோகிராம் அப்படிங்கிறது ஸோ இது வந்து பாட்டம் ஷோ ஈச் டேட்டா பாயிண்ட் ஆஸ் இட்ஸ் ஓன் குரூப் அதாவது நம்மளோட பாட்டமில் ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுமே வந்து ஒரு ஈச் குரூப் அப்படிங்கிறத ஷோ பண்ணும் அண்ட் ஆஸ் யூ மூவ் அப் சிமிலர் குரூப்ஸ் ஆர் கம்பைன்ட் கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் அப் மேலே போக போக சிமிலர் குரூப்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகும் ஸோ லோவர் த மெர்ஜ் பாயிண்ட் த மோர் சிமிலர் த குரூப்ஸ் ஆர் அதாவது ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சிமிலரான குரூப் அப்படிங்கிறத அதை மென்ஷன் பண்ணிக்கும் இட் ஹெல்ப்ஸ் யூ டு சி ஹவு திங்ஸ் ஆர் குரூப்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குரூப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம்னா இந்த டென்ட்ரோகிராம் மூலியமா நான் என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் டென்ட்ரோகிராம் அப்படிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட் யூஸ்டு டு ஃபைண்ட் த கிளஸ்டர் எஃபிஷியன்ட் கிளஸ்டரை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம டென்ட்ரோகிராம்ங்கிற மெத்தடை இந்த ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டரில் யூஸ் பண்ணுறோம் ஸோ அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டரில் 2 டைப் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா அக்ளோமெரேட்டிவ் கிளஸ்டரிங் அண்ட் தென் இன்னொன்று வந்து டிவிசைவ் கிளஸ்டரிங் ஓகே ஸோ இதில் இந்த அக்ளோமெரேட்டிவ் கிளஸ்டரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாட்டம் அப் அப்ரோச் அதாவது கீழேருந்து மேலே போகும் அது வந்து என்ன அக்ளோமெரேட்டிவ் கிளஸ்டரிங் அண்ட் தென் இது என்ன டிவிசைவ் கிளஸ்டரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் த டாப் டவுன் அப்ரோச் ஸோ இது வந்து கீழேருந்து மேலே போகிறது இது வந்து என்ன அப்படின்னா டாப் டு டவுன் அப்ரோச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து நான்
எக்ஸாம்பிளோட, அதாவது ஒரு டயக்ராமோட சொன்னா இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது என்ன அப்படின்னா அக்ளோமெரேட்டிவ் கிளஸ்டரிங். அதாவது நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் முன்னாடி பார்த்தோம்னா ஒரு டயக்ராம் அதுதான் எப்படி இருக்கும்னா என்னோட ஸ்டெப் வந்து இப்படி போகும். அதாவது என்னோட டேட்டா எல்லாத்தையுமே ஒரு தனித்தனி கிளஸ்டரா இது வந்து இண்டிவிஜுவல் பாயிண்ட்டையும் ஒரு கிளஸ்டரா அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா டிஃபைன் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் எதெல்லாம் பக்கத்துல இருக்கோ அதை வந்து ஒரு கிளஸ்டர். இப்போ இந்த பிசிங்கிறது பக்கத்துல இருக்கா, ஸோ அப்போ பிசியை வந்து பிசிங்கிறது ஒரு கிளஸ்டர்னு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் டிஇ அப்படிங்கிறது ஒரு கிளஸ்டர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிஇயோட எது பக்கத்துல இருக்கு, எஃப் பக்கத்துல இருக்கு. ஸோ அப்போ டிஇஎஃப் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கிளஸ்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஇஎஃப் அண்ட் பிசி இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கிளஸ்டர். அண்ட் ஃபைனலா இது கூட இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய ஏவையும் சேர்த்து ஒரு கிளஸ்டர். ஸோ இந்த மாதிரி ஃப்ரம் த இண்டிவிஜுவல் பாயிண்ட்ல இருந்து ஒரு குரூப்புக்கு போகுது அப்படின்னா அது வந்து என்னன்னா அக்ளோமெரேட்டிவ் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஸ்டார்ட் வித் இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ் அண்ட் கால்குலேட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கிளஸ்டர்ஸ். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணி அது ஒரு கிளஸ்டர் வந்து மேக் பண்ணும். அண்ட் தென் மெர்ஜ் த க்ளோசஸ்ட் கிளஸ்டர். அதாவது இப்போ இது ரெண்டும் க்ளோஸா இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு க்ளோஸான கிளஸ்டர்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா மெர்ஜ் பண்ணும். அதுக்கப்புறம் அப்டேட் த டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ என்னன்னா இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணி மேட்ரிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணும். இது வந்து எப்போ எது வரைக்கும் ரிப்பீட் ஆகும் அப்படின்னா இந்த ஃபைனலா, அதாவது என்னோட டேட்டால இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே மெர்ஜ் ஆகி ஒரு ஹோல் கிளஸ்டரை கொடுக்குற வரைக்கும் இந்த பாயிண்ட் இந்த ஆக்ஷன் வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கிரியேட் ஏ டென்டோகிராம். ஃபைனலாக எனக்கு ஒரு டென்டோகிராமை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து அக்ளோமெரேட்டிவ் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாட்டம் அப் அல்காரிதம். ஸோ கீழேருந்து மேலே போகிறது, ஸோ பாட்டம்லேருந்து அப் போகிறது. ஸோ ஓகே, ஸோ ட்ரீட் ஈச் டேட்டா பாயிண்ட் as a singleton cluster at the outset and then successfully agglomerative pairs of the clusters until all the clusters have been merged into the single cluster. So தனித்தனி கிளஸ்டர்ஸா டிஃபைன் பண்ணிட்டு அண்ட் தென் எல்லாமே வந்து ஒரே கிளஸ்டரா சேர்ற வரைக்கும் எனக்கு இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் தான், இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் அது ஃபைன் பண்ணும். அதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு டைப். ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா டிவிசிவ் கிளஸ்டரிங். ஸோ இது ஹைரார்ச்சிக்கல் டிவிசிவ் கிளஸ்டரிங் அப்படிங்கிறது அப்படியே ரிவர்ஸ். அதாவது என்னோட எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் ஒரு கிளஸ்டரா அது வந்து ஃபைன் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அதை தனித்தனி கிளஸ்டர்ஸா பிரிக்கும். ஸோ இது வந்து டாப் டவுன் கிளஸ்டரிங் requires a method for splitting a cluster that contains the whole data and then process by splitting the clusters recursively until the individual data has been splitted into the சிங்கிள் டோன் கிளஸ்டர். ஸோ ஹோல் குரூப்பாக அது எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா செப்பரேட்டாக தனித்தனி கிளஸ்டர்ஸாக அது பிரிக்கும். ஸோ இங்கே எனக்கு இதுதான் ஸ்டெப் ஒன்னாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வருது என்ன அப்படின்னா டிவிசிவ் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்ம ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு டைப். ஸோ இதில் நம்ம ஃப்ளோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் வித் ஆல் த டேட்டா பாயிண்ட்ஸ். இது வந்து எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் ஒரு கிளஸ்டராக எடுத்துக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்பிளிட் த கிளஸ்டர். அந்த ஹோல் டேட்டா பாயிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிளஸ்டரா பிடிக்கும். எப்படி பிடிக்கும் அப்படின்னா டிவைட் த கிளஸ்டர்ஸ் இன்டு 2 ஸ்மாலர் கிளஸ்டர்ஸ். ஸோ அது எப்படி வந்து நம்மளுக்கே தெரியும்ல, ஒரு டேட்டா செட் ஹோலா இருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல எதெல்லாம் பக்கத்துல இருக்கும், எதெல்லாம் தூரமா இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸை வச்சு அதை எவ்வளோ கிளஸ்டர்ஸா பிரிக்க முடியுமோ அந்த மாதிரி எனக்கு பிரிக்கும். அதுக்கப்புறம் ரிப்பீட் த ப்ராசஸ். ஸோ இந்த ரிப்பீட் ப்ராசஸ் வந்து எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே இண்டிவிஜுவல் கிளஸ்டர்ஸா மாறுற வரைக்கும் நடக்கும். ஸோ இது வந்து ஹைரார்ச்சிக்கல் டிவிசிவ் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் என்னன்னா உங்களுக்கு கோடிங் பார்த்துட்டு இருக்கிறப்போ இதை வந்து நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம கோடிங்குள்ளே போகலாம். நம்ம என்ன கோடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ளோமெரேட்டிவ் ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டரிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்கிட்ட என்ன அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஏபிசி. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ இருக்குது அண்ட் ஒய்யோட வேல்யூ. ஸோ என்கிட்ட இந்த டேட்டா செட்டில் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏங்கிறது ஒரு தனி கிளஸ்டர் அண்ட் தென் பிங்கிறது ஒரு தனி கிளஸ்டர், சிங்கிறது ஒரு தனி கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி நானே அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டெப் 1 வந்து treat each data point as a cluster.
ஸ்டெப் 2 என்ன பண்றோம் அப்படின்னா கால்குலேட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கிளஸ்டர். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா இது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதானே என்னால் கிளஸ்டரை வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏக்கும் பிக்கும் வந்து கண்டுபிடிக்கிறேன், அண்ட் தென் ஏக்கும் சிக்கும் கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் பிக்கும் சிக்கும் நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம எப்போதும் யூஸ் பண்ற யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ், ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான நார்மல் ஃபார்முலாவே தான். x1 லைக் என்ன அப்படின்னா ஸோ 1 minus 2 plus 2 minus 1 whole squared, அதாவது x1 minus x minus x அதாவது x1 minus x2 the whole squared plus y1 minus y2 the whole squared அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் இதோட ஃபார்முலா படி நம்ம போனோம் அப்படின்னா இந்த 1 minus 2, ஓகே, லைக் எந்த மாதிரி அப்படின்னா எஸ் x1 minus x2 கரெக்ட் தான். 1 minus 2 the whole squared plus 2 minus 1 the whole squared கரெக்டான ஃபார்முலா தான். x1 minus x2 the whole squared plus y1 minus y2 the whole squared. ஸோ அப்போ இங்கே எனக்கு பண்ண அப்படின்னா இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ 1.41 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏக்கும் சிக்கும், ஸோ ஏக்கும் சிக்கும் நம்ம ஃபைன் பண்ணுறப்போ 1 minus 5 the whole squared 2 minus 4 the whole squared கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் பண்ணி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4.47. ஸோ இதே மாதிரி எனக்கு மூணுத்துக்குமே நான் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மெர்ஜ் பண்ணணும். ஸோ அது எப்படி மெர்ஜ் பண்றது அப்படின்னா ஸ்டெப் 3 மெர்ஜ் த க்ளோசஸ்ட் பேர். இப்போ இந்த டிஸ்டன்ஸை வச்சு எது க்ளோஸா இருக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ அண்ட் பியை வந்து நான் என்ன பண்ணலாம்னா ரெண்டுமே க்ளோஸா இருக்கு அப்படின்றத நான் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஏக்கும் பிக்கும். ஸோ அப்போ நியூ கிளஸ்டர் வந்து ஏ கமா பி. அதுக்கப்புறம் ஸ்டெப் 4 என்ன பண்ணோம் அப்படின்னா ரீகால்குலேட் த டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச நியூ கிளஸ்டருக்கும் அடுத்தது இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணணும். சரி, ஓகே, இங்க நம்மள்ட்ட பாயிண்ட்ஸா இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சாச்சு. இதுவே ஒரு கிளஸ்டருக்கும் ஒரு சிங்கிள் பாயிண்ட், இப்போ இந்த கிளஸ்டருக்கும் இதுல இருக்கக்கூடிய ஏபிசிங்கிற 3 பாயிண்ட்டுக்கும் நான் கண்டுபிடிக்க போறேன். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல தான் ஒரு மெத்தட் வருது. என்னன்னா லிங்கேஜ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வரும். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரெண்டு கிளஸ்டரோ இல்லை ஒரு கிளஸ்டருக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கோ இடையிலையோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு 3 மெத்தட் இருக்கு. சிங்கிள், கம்ப்ளீட், ஆவரேஜ் அண்ட் தென் வாட்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த வாட்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது தான் அதிகமாக யூஸ் பண்ணுற மெத்தட். ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல நான் சிங்கிள் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கிள் அப்படிங்கிறது மினிமம் டிஸ்டன்ஸ். என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கமா பி கமா சி, அதாவது இந்த ஏ கமா பிங்கிற ஒரு கிளஸ்டருக்கும் சிங்கிற பாயிண்ட்டுக்கும் நான் வந்து டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஏ கமா சி கமா டிஸ்டன்ஸ் ஆஃப் பி கமா சி, அதாவது ஒன்றும் கிடையாது, மினிமம் பாயிண்ட் ஆஃப் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏக்கும் சிக்கும் என்ன இருக்கோ அதையும் பிக்கும் சிக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ்ல மினிமம் பாயிண்ட் எதுவோ அதுதான் நான் எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏக்கும் சிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 4.47 நமக்கு ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சது. அண்ட் தென் பிக்கும் சிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 4.27. ஸோ இதில் ரொம்ப கம்மியாக இருக்கிறது என்ன 4.27. ஸோ இது இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி மெர்ஜ் பண்ணணும். ஸோ அப்போது இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 4.27. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏ கமா பி அண்ட் தென் சியை வந்து நான் ஒன்றா மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த ஹைரார்ச்சிக்கலோட ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் அதில் எது கம்மியாக இருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு கிளஸ்டர் மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கிளஸ்டருக்கும் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு 4 மெத்தட், சிங்கிள், கம்ப்ளீட், ஆவரேஜ் அண்ட் தென் வாட்ஸ் மெத்தட் அப்படின்னு ஒரு 4 மெத்தட் இருக்கு. இந்த 4 மெத்தட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிங்கிள் எடுக்கிறேன் அப்படின்னா மினிமம் ஆஃப் த டிஸ்டன்ஸ், ஸோ அந்த டிஸ்டன்ஸ்ல மினிமம் டிஸ்டன்ஸை நம்ம எடுத்து நம்ம மெர்ஜ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆஃப் த ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டரிங். ஸோ இதில் இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் லீக்கேஜ் அப்படின்னு சொன்னோம், சிங்கிள் லிங்கேஜ் அப்படிங்கிறது ஒன்று சொன்னோமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு 2 கிளஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிளஸ்டர் ஏ அண்ட் கிளஸ்டர் பி. இந்த கிளஸ்டர் ஏல வந்து ஒரு 2 பாயிண்ட், அதாவது 0.1, 0.2, 0.3 அண்ட் 0.4. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். இதோட எல்லா பாயிண்ட்டுக்கும் நான் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். எப்படி அப்படின்னா 0.1க்கும்
3க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் பாயிண்ட் 1க்கும் 4க்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் பாயிண்ட் 2க்கும் 3க்கும் அண்ட் தென் பாயிண்ட் 2லேருந்து 4க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதோட டிஸ்டன்ஸ்க்கான அவுட்புட் வந்து இது 5 7 அண்ட் தென் 6 8 அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து சிங்கிள் லிங்கேஜ் அப்படிங்கிறது மினிமம் டிஸ்டன்ஸ். இப்போ நான் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கமா பிக்கு நான் ஃபைன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஏங்கிற கிளஸ்டருக்கும் பிங்கிற கிளஸ்டருக்கும் நான் ஃபைன் பண்ணேன் அப்படின்னா இப்படிதான். அதாவது இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கும், அதாவது இந்த கிளஸ்டர்ல இருக்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த கிளஸ்டர்ல இருக்கிற பாயிண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? பாயிண்ட் 1க்கும் 3க்கும், பாயிண்ட் 1க்கும் 4க்கும், அதே மாதிரி பாயிண்ட் 2 அண்ட் பாயிண்ட் 3, பாயிண்ட் 2 அண்ட் பாயிண்ட் 4, இந்த எல்லா டிஸ்டன்ஸ்லையும் மினிமம் எடுத்தேன் அப்படின்னா அதுதான் சிங்கிள் லிங்கேஜ். ஓகே, ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். மினிமம் ஆஃப் 5, 6, 7, 8. ஸோ எனக்கு மினிமம் பாயிண்ட் 5. ஸோ இது எந்த இடத்துல நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா விச் 2 points ஆர் த க்ளோசஸ்ட் ஃப்ரம் த ஈச் கிளஸ்டர். ஸோ எந்த பாயிண்ட் வந்து ரொம்ப க்ளோசஸ்டாக இருக்கு எல்லா எவ்ரி கிளஸ்டர்ஸில், ஈச் கிளஸ்டர்ஸில் வந்து எந்த பாயிண்ட் ரொம்ப க்ளோசஸ்டாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நான் இந்த சிங்கிள் லிங்கேஜ் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், அதாவது கம்ப்ளீட் லிங்கேஜ். சேம் அதே தான். எல்லா டிஸ்டன்ஸையும் எடுத்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எடுத்து மேக்ஸிமம் வேல்யூ நான் ஃபைன் பண்ணிக்கணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஃபைன் பண்ணுறப்போ எனக்கு அதுதான் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஸோ வாட்ஸ் த furthest pair between these two clusters. ஸோ இந்த ரெண்டு கிளஸ்டர்ஸ்ல வந்து எது வந்து ரொம்ப ஃபர்தஸ்ட் பேரா இருக்கு அப்படின்றத நம்ம ஃபைன் பண்றதுனா என்ன அப்படின்னா கம்ப்ளீட் லிங்கேஜ். அண்ட் தென் ஆவரேஜ் லிங்கேஜ். ஆவரேஜ் லிங்கேஜ் உங்களுக்கு நேம்லேயே இருக்கு, இது வந்து மீன் டிஸ்டன்ஸ். அதாவது இந்த எல்லா ரெண்டு கிளஸ்டர்ஸ்க்கு இப்போ நான் டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்றேன் அப்படின்னா இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் எல்லாம் நான் ஃபைன் பண்ணிட்டு இதுக்கு நான் ஆவரேஜ் ஃபைன் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் ஃபைன் பண்ணேன் அப்படின்னா அதுதான் இந்த ரெண்டு குரூப்புக்கான டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ வாட்ஸ் த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆல் த பாயிண்ட்ஸ் இன் ஏ அண்ட் பி. ஸோ ஏ அண்ட் பி அப்படின்ற குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்லையும் இருக்கக்கூடிய ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபைன் பண்றது. அண்ட் ஃபைனலா பார்த்தது என்ன அப்படின்னா வாட்ஸ் லிங்கேஜ் அப்படின்றது. ஸோ இது வந்து மினிமம் வேரியன்ஸ். இது என்ன அப்படின்னா மெர்ஜர் கிளஸ்டர்ஸ் தட் லீட் டு த லீஸ்ட் இன்க்ரீஸ் இன் த டோட்டல் ஸ்கொயர்டு டிஸ்டன்ஸ் வித்தின் த நியூ கிளஸ்டர். ஒன்றும் கிடையாது. இது என்ன அப்படின்னா இது வந்து இப்படி யோசிச்சு பாருங்க. அதாவது இப்போ என்கிட்ட 2 கிளஸ்டர்ஸ் இருக்கு. இப்போ என்கிட்ட ஒரு 3 கிளஸ்டர் இருக்குன்னா அந்த 3 கிளஸ்டர்ல எந்த 2 கிளஸ்டரை வந்து நான் மெர்ஜ் பண்ணா எனக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது அப்படின்றத பார்த்து மெர்ஜ் பண்றதா என்ன அப்படின்னா வாட்ஸ் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 கிளஸ்டர் இருக்கு. அந்த 3 கிளஸ்டர்ல எந்த 2 கிளஸ்டரை நான் மெர்ஜ் பண்ணா அதோட வேரியன்ஸ், அதாவது வேரியேஷன் இருக்கணும். அந்த வேரியேஷன்ல வந்து பெருசா வந்து டிஃபரன்ஸ் தெரியாது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வாட்ஸ் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 மெத்தட் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லிங்கேஜ் அப்படிங்கிற பார்ட்ல, அதாவது கிளஸ்டருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஃபைன் பண்றதுல நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரிசர்ச் ஒர்க் தரேன். என்ன அப்படின்னா இந்த 4 லிங்கேஜ் வந்து நம்ம பார்த்தோம். எந்தெந்த சிச்சுவேஷன்ல இந்த லிங்கேஜ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. லைக் கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. நீங்க ஓனா ரிசர்ச் பண்ணுங்க. பண்ணிட்டு எனக்கு ப்ராப்பரான அவுட்புட், இப்போ சிங்கிள் லிங்கேஜ் அப்படிங்கிறது எந்த சிச்சுவேஷன்ல நான் அந்த சிங்கிள் லிங்கேஜ் இல்லைன்னா எந்த டேட்டா செட்டுக்கு நான் அந்த சிங்கிள் லிங்கேஜ் யூஸ் பண்ணணும், எதுக்கு நான் கம்ப்ளீட் யூஸ் பண்ணணும், எதுக்கு ஆவரேஜ் யூஸ் பண்ணணும், எதுக்கு வாட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ராப்பரா வந்து யார் வந்து கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு டாஸ்கா எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ரிசர்ச் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு இந்த வீடியோ எண்டுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, வீடியோக்கு கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. யாரு ப்ராப்பரான கமெண்ட் வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கோடிங் பார்ட் பார்க்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு நம்பை அண்ட் பேண்டாஸ் தேவை. ஸோ நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எனக்கு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு மேட்ப்ளாட்லிப். அண்ட் தென் இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து அக்ளோமெரேட்டிவ் கிளஸ்டரிங் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து sklearn.clusterல இதெல்லாம் நான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் அக்ளோமெரேட்டிவ் கிளஸ்டரிங் இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் டென்ட்ரோகிராம் வந்து டென்ட்ரோகிராம் நம்ம போட்டு பார்ப்போம். ஸோ அதனால டென்ட்ரோகிராம் அண்ட் தென் லிங்கேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் நான் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா SciPy, கிளஸ்டர் அண்ட் தென் ஹைரார்ச்சி. ஸோ இந்த ஹைரார்ச்சிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் இதை ரன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் அண்ட் வெயிட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஹைட் அண்ட் பேஸ்ட் ஆன் த வெயிட். ஸோ இதை நான் எடுத்துட்டு அதை நான் ஒரு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுவோம், பிடி டாட் டேட்டா ஃப்ரேம். ஓகே, ஸோ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்படி தான் இருக்கும். டிஎஃப் இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அதோட இண்டெக்ஸ் வேல்யூ அண்ட் ஹைட் அண்ட் வெயிட். ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இண்டெக்ஸ் வேல்யூ தான் நம்மளுக்கு டென்டோகிராம் இமேஜில் வரப்போகுது. ஸோ அதை நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு நான் ஸ்கேட்டர் பிளாட் போட போகிறேன். அதில் எக்ஸில் வந்து ஹைட்டு, ஒய்ல வந்து வெயிட் அண்ட் கலர் வந்து ப்ளூ அண்ட் டைட்டில், எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது வந்து 150. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து 150 இங்கே இருக்குது. அண்ட் தென் இன்னொரு பாயிண்ட் 160 அண்ட் 165, 170, 175 அண்ட் தென் 180 அண்ட் தென் 185. ஸோ இந்த மாதிரி என்னோட டேட்டா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ இது ஜஸ்ட் விஷுவலைஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் 45, அதாவது வெயிட் 45 இருக்கிறவங்க 150 இருக்காங்க. ஸோ 45 அண்ட் 150. அதே மாதிரி 160, 55, 160 அண்ட் 55. ஸோ இது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டென்ட்ரோகிராம் போட போறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா லிங்க்டு, அதாவது லிங்கேஜ் வந்து நான் கண்டுபிடிக்கணும். லிங்கேஜ் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணணும் என்னோட டேட்டா ஃப்ரேம்ல. அதாவது லிங்கேஜ்ங்கிறது என்ன, டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸோ இதுல லிங்க்டு ஈக்குவல் டு linkage of என்னோட டேட்டா ஃப்ரேம் கமா மெத்தட்ல வந்து நம்மள்ட்ட ஒரு 4 மெத்தட் இருக்கு. சிங்கிள், கம்ப்ளீட், ஆவரேஜ் அண்ட் வார்ட். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா வார்ட் அப்படின்றத நான் யூஸ் பண்றேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து நம்ம டென்டோகிராமா போடுறதுக்கு, அதாவது எனக்கு டென்ட்ரோகிராம இது ஒரு மேட்ரிக்ஸா இந்த இடத்துல எனக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த லிங்கேஜ் அப்படின்றதுல இந்த நம்ம இங்க வந்து லிங்கேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதை தான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டென்ட்ரோகிராமா விஷுவலைஸ் பண்ணுவேன். அந்த விஷுவலைசேஷனுக்கு பேர் தான் டென்ட்ரோகிராம். ஸோ இங்க எனக்கு மேட்ரிக்ஸா கிடைக்கிறது தான் நான் இங்க விஷுவலைஸ் பண்ண போறேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இங்க வந்து லிங்கடை வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு இதுதான் என்னோட அவுட்புட்டா இருக்கும். இந்த அவுட்புட்டை தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு இது இப்படி பார்த்தா எனக்கு எதுவுமே புரியாது, கரெக்டா? ஸோ இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி டென்ட்ரோகிராமா நான் வந்து ஸ்பிளிட் ஒரு சார்ட்டா விஷுவலைசேஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மேட்ரிக்ஸை நான் விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன், வேற எதுவும் கிடையாது. இதுல இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா நம்ம டேட்டாவோட இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இங்க நம்ம பார்த்தோமா இண்டெக்ஸ் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இது 0ன்னு எடுத்திருக்கு. அண்ட் தென் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இங்க வந்திருக்கிறது 0, 1, 2, 3, 4 அண்ட் 6, 5. ஸோ இதுதான் எனக்கு இங்க கொடுத்துருக்கு. ஸோ இதுல இந்த லிங்கடை தான் நம்ம இங்க விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னோமா. ஸோ இதுல இருந்து இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது என்ன அப்படின்னா கிளஸ்டர் 1, அதாவது இது என்ன, இது வந்து என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ. கிளஸ்டர் 1ஓட இண்டெக்ஸ், கிளஸ்டர் 2ஓட இண்டெக்ஸ். தட் மீன்ஸ் இப்ப பாத்தீங்க அப்படின்னா 1 and 2 இங்க பாருங்க, இங்க ஒரு கிளஸ்டர் இருக்கா, 1ஐயும் 2ஐயும் இது ஒரு கிளஸ்டரா எடுத்திருக்கு. ஸோ இதுதான் இங்க இருக்கு 1, 2. இது என்ன அப்படின்னா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இந்த 1க்கும் 2ல இருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அண்ட் இது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து எத்தனை பாயிண்ட்டை மெர்ஜ் பண்ணிருக்கு. இந்த இடத்துல இது வந்து 2 பாயிண்ட்டை மெர்ஜ் பண்ணிருக்கு. ஸோ அதனால 2. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 3 and 4. இங்க எங்க இருக்கு, இங்க இருக்கா 3 and 4. ஸோ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இதுதான் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ். அண்ட் தென் இங்க 2 பாயிண்ட்டை மெர்ஜ் பண்ணியிருக்கிறதுனால இங்க 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 6, 5. ஸோ அது வந்து 5 and 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5க்கும் 6க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இது. அந்த டிஸ்டன்ஸ்ல வந்து 2 பாயிண்ட்டை வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கனால அடுத்தது 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 7, 8. நம்மளுக்கு தான் 6ஓட முடிஞ்சிடுச்சு, இங்க எங்கேன்னு வந்துச்சு 7, 8 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். ஸோ 7 and 8 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு 6ஓட ஒரு கிளஸ்டர் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்க கீழே வந்து எனக்கு 0லேருந்து 6ஓட முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து 7 இந்த கிளஸ்டருக்கு, அதாவது இந்த ரெண்டும் சேர்ந்து 4, 3 அப்படிங்கிற, அதாவது 4ங்கிறது ஒரு கிளஸ்டர், 3ங்கிறது ஒரு கிளஸ்டர். நம்ம என்ன சொன்னோம், எவ்ரி இண்டிவிஜுவல் பாயிண்ட்டையும் அது கிளஸ்டரா கன்சிடர் பண்ணணும்னு சொன்னோம்ல. ஸோ அப்போ 4ங்கிறது ஒரு கிளஸ்டர், 3ங்கிறது ஒரு கிளஸ்டர். ஓகே, அந்த 4, 3 கம்பைன் பண்ணிருக்கல, அதுதான் என்ன அப்படின்னா 7th கிளஸ்டர். அதே மாதிரி 2, 1 கம்பைன் பண்ணியிருக்கிறது 8th கிளஸ்டர். அண்ட் 6, 5 கம்பைன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா 9th கிளஸ்டர். ஓகே, ஸோ இதுதான் இங்க இருக்கு. இங்க 7, 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா
இந்த 7 அண்ட் 8 இது வந்து 7th கிளஸ்டர், இது 8th கிளஸ்டர். இந்த ரெண்டு கிளஸ்டருக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் தான் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் தான் 20. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4ன்னு காமிச்சிருக்கு. தட் மீன்ஸ் 4 பாயிண்ட்டை வந்து எனக்கு இந்த கிளஸ்டர்ல மெர்ஜ் பண்ணிருக்கு. கரெக்டா? ஸோ அதான் இங்க எனக்கு 4. அதே மாதிரி 0,10 0,10னா இது 0 நம்மளோட 0th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இந்த 0வையும் 10 அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து 7 சொன்னோம், இது 8 சொன்னோமா, இது 9. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் என்ன அப்படின்னா 10th கிளஸ்டர், அதாவது இந்த மேல இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இது அப்படியே சேர்த்தது தான் இது. ஸோ இது வந்து 10th கிளஸ்டர். அப்போ 0வுக்கும் இந்த 10க்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த 31 சம்திங். இங்க எத்தனை பாயிண்ட் மெர்ஜ் பண்ணிருக்கு? 1 2 3 4 அண்ட் 5 5 பாயிண்ட்ஸ் மெர்ஜ் பண்ணிருக்கு. கரெக்டா? ஃபைனலா இது வந்து என்னோட 9th கிளஸ்டர்னு சொன்னோமா, என்ன 7 8 அண்ட் தென் 9. ஸோ இது என்னோட 9th கிளஸ்டரா இருக்கிறப்போ இந்த 9க்கும் இது அப்படியே சேர்த்தது என்ன அப்படின்னா 11. ஏன்னா இது 10ன்னு சொன்னா 10க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் 11. ஸோ இது அப்படியே சேர்த்தது 11. ஸோ அப்போ 9க்கும் 11க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 44. இதுதான் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறது. அண்ட் தென் இந்த இடத்துல எவ்வளோ பாயிண்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கு அப்படின்னா எல்லா பாயிண்ட்டுமே இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட டேட்டால வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 அண்ட் 7. ஸோ ஃபைனலாக எனக்கு 7ஐயுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்க்ளூட் பண்ணி ஒரு பெரிய கிளஸ்டர் வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டென்டோகிராம், அதாவது லிங்க்டு. நம்ம லிங்கேஜ் கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த லிங்கேஜ்லேருந்து ஃபங்க்ஷன்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் எனக்கு இப்படி தான் இருக்கும். இது எனக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா n-1, 4 அப்படின்ற மேட்ரிக்ஸில் இருக்கும். 4 அப்படிங்கிறது 4 காலம்ஸ். இதுதான் என்னோட 4. இந்த 4 காலம்ஸ் தான் வரும். ஆனா இங்க வரக்கூடிய ரோஸ் மட்டும் தான் எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இங்க n-1னா என்ன அப்படின்னா என்னங்கிறது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். இங்க என்கிட்ட எத்தனை சாம்பிள் இருக்கு? 7 சாம்பிள்ஸ் இருக்கா? 0ல இருந்து 6. அப்போ என்கிட்ட 7 சாம்பிள்ஸ் இருக்கு. அப்போ இங்க எனக்கு எப்படி வரும் அப்படின்னா 7 - 1, 4. That means 6, 4. ஸோ எனக்கு இங்கே கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 ரோஸ் இருக்கும், 4 காலம்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை தான் எனக்கு அவுட்புட் கிடைக்கும். இதை தான் நம்ம இங்கே விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் இது ரெண்டும் ஒரு கிளஸ்டர், இது ரெண்டும் ஒரு கிளஸ்டர், இது ஒரு கிளஸ்டர், இது மட்டும் ஒரு கிளஸ்டர். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா இது ரெண்டுத்தையும் ஒரு கிளஸ்டரா பிரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹோல் கிளஸ்டரையும் இந்த கிளஸ்டரையும் ஒன்னா சேர்த்திருக்கு. அப்புறம் இது எல்லாத்தையுமே இது கூட ஒன்னா சேர்த்திருக்கு. ஸோ இதுதான் டென்ட்ரோகிராம். இதுல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல கூட நான் வந்து ஒரு பெரிய ஒரு லைன் வந்து நான் இங்க டிரா பண்ணலாம். ஸோ இங்க ஒரு லைன் நான் டிரா பண்ணேன், இங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து நான் டிரா பண்ணேன் அப்படின்னா எனக்கு எத்தனை கிளஸ்டர்ஸ் இருக்கும்? இது அப்படியே ஒரு கிளஸ்டர், இது ஒரு கிளஸ்டர். அப்ப 2 கிளஸ்டர். ஓகே. இல்ல நான் இந்த இடத்துல ஒரு பெரிய வெர்டிக்கல் லைன் வந்து நான் டிரா பண்றேன் அப்படின்னா எனக்கு எத்தனை கிளஸ்டர் இருக்கும்? இது அப்படியே ஒரு கிளஸ்டர், இது மட்டும் ஒரு கிளஸ்டர், அண்ட் தென் இது ஒரு கிளஸ்டர். அப்போ 3 கிளஸ்டர். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம்னா 2 கிளஸ்டராகவும் நான் பிரிச்சுக்கலாம் என்னோட டேட்டா செட்டை, இல்லை 3 கிளஸ்டராகவும் நான் பிரிச்சுக்கலாம். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னா அடுத்தது என்னோட மாடல். ஸோ டென்டோகிராம்ங்கிறது ஒரு மெத்தட். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ கிளஸ்டர்ஸ் நான் வந்து பிரிக்க போகிறேன் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட மாடலை டிஃபைன் பண்ணுறேன். மாடல் ஈக்குவல் டு agglomerative clustering of n clusters. n_ clustersல நான் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க 3 கூட கொடுக்க வேணாம், ஃபர்ஸ்ட் வந்து 2 கொடுங்க. ஓகே. 2னா நான் இந்த இடத்துல ஒரு பெரிய லைன் வந்து டிரா பண்றேன்னா இது எனக்கு 2 கிளஸ்டரை பிரிக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கேன். அண்ட் தென் அஃபினிட்டி அப்படின்றது என்னன்னா என்ன டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து நீ யூஸ் பண்ண போற அப்படின்றத நான் கொடுக்கணும். ஸோ நான் வந்து யூசிலிடியன் ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ நான் அதையே கொடுத்துக்கிறேன். லிங்கேஜ் வந்து வாட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அதையும் நம்ம கொடுத்தாச்சு. அண்ட் தென் கிளஸ்டர் ஈக்குவல் டு model.fitல என்னோட டேட்டா ஃப்ரேமை நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட கிளஸ்டர்ஸ் நான் எடுக்கிறேன். அதாவது இங்க என்னோட மாடலை ஃபிட் பண்ணிருக்கேன்ல, இது எனக்கு எப்படி கொடுக்கும் அப்படின்னா கிளஸ்டர்ஸ் இப்படிதான் எனக்கு இருக்கும். ஸோ என்னன்னா அவுட்புட் எனக்கு இது ஒரு கிளஸ்டர், இது ஒரு கிளஸ்டர். நம்ம 2 தானே கொடுத்தோம், அதனால 0 and 1. ஸோ இதை நான் என்ன பண்றேன்னா என்னோட டேட்டா ஃப்ரேம்ல ஒரு காலமா நான் ஆட் பண்றேன். ஸோ அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா நான் ஃபைனலா என்னோட கிளஸ்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டயக்ராம் வந்து போட போறோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்னோட டேட்டா ஃப்ரேம்ல எக்ஸ் வந்து ஹைட்டு, வெயிட் வந்து ஒய்,
அதுக்கப்புறம் அதோட கலர்ஸ்க்கு வந்து நான் கிளஸ்டரை பேஸ் பண்ணி கலரை வந்து பிரிக்க சொல்லியிருக்கேன். அண்ட் தென் கலர் வந்து ரெயின்போ கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் டைட்டில் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இதுல பார்த்தா இது எனக்கு அப்படியே ஒரு கிளஸ்டரா எடுத்திருக்கு. அதனால இது எனக்கு ஒரு கலரா வந்திருக்கு. இது ரெண்டுத்த மட்டும் அது இன்னொரு கிளஸ்டரா எடுத்திருக்கு. ஸோ அதனால இது மட்டும் எனக்கு வேற கலர்ல வந்திருக்கு. இதுவே நீங்க 3 கொடுக்கலாமா அப்படின்னா 3யும் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ நான் இதுல 3 கொடுத்து ரன் பண்ணேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு கிளஸ்டரா வந்துரும். அண்ட் தென் இது ஒரு கிளஸ்டரா வந்துரும். அண்ட் இதை மட்டும் எனக்கு ஒரு கிளஸ்டரா பிரிச்சிடும். இதை நான் ஆட் பண்ணிட்டு இதை இப்ப நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இது மட்டும் எனக்கு ஒரு கிளஸ்டரா இருக்கும். இது அப்படியே ஒரு கிளஸ்டர். அண்ட் தென் இது என்னோட தேர்ட் கிளஸ்டர். இந்த மாதிரி எனக்கு பிரிச்சிருக்கும். ஸோ இப்போ நான் டேட்டா ஃப்ரேம் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். என்ன அப்படின்னா இந்த டென்டோகிராம், இந்த டயக்ராம் வரைகிறோம்ல, இந்த டென்டோகிராமில் நான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்க லிங்க்டை வந்து நான் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டு ஓரியன்டேஷன் ஈக்குவல் டு டாப். இது வந்து டிஃபால்ட்டாக டாப் தான் இருக்கும். இது டாப் என்ன அப்படின்னா கீழேருந்து உங்களுக்கு மேலே வரும். நம்மளோட ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டர் வந்து கீழே இந்த டாப் டு பாட்டம்ல இருந்து, அதாவது கீழேருந்து மேலே வரதான் வந்து டாப். இப்போ இந்த டாப்பை எடுத்துட்டு நான் பாட்டம்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்படி இருக்கும். ஸோ மேலேருந்து எனக்கு கீழே வரும். ஸோ இது வந்து பாட்டம். அதே மாதிரி லெஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல எனக்கு வரும். ஸோ லெஃப்ட் இப்படி வரும். ஸோ அதே மாதிரி ரைட், அதே மாதிரி ரைட்னா ரைட் சைட்லேருந்து. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது. இது டிஃபால்ட்டா உங்களுக்கு டாப் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ டாப் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் ஷார்ட் வந்து டிசெண்டிங் இல்லைன்னா அசெண்டிங் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து டிஃபால்ட்டா நம்மகிட்ட டிசெண்டிங் இருக்கு. இந்த டிசெண்டிங்க்கு பதிலாக நீங்க அசெண்டிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அசெண்டிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எது வந்து ரொம்ப சின்ன கிளஸ்டரோ அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகும்ல, ஸ்மாலஸ்ட் டு ஹையஸ்ட். ஸோ அந்த ஸ்மாலஸ்ட் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கும். டிசெண்டிங் அப்படிங்கிறப்போ ஹையஸ்ட் கிளஸ்டர் ஃப்ரண்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் கிளஸ்டர் போகும். ஸோ அதுதான் அந்த 2 பேராமீட்டர், வேற எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டரிங். ஸோ இதில் உங்களுக்கு கொடுத்த ரிசர்ச் ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒர்க் தான். நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணுற இந்த லிங்கேஜ் அப்படின்றதுல ஒரு 4 டாபிக் பார்த்தோம். ஸோ இந்த 4 மெத்தட் வந்து எந்தெந்த சுச்சுவேஷனில் இந்த 4 மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் ரிசர்ச் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே நானே சொல்லிட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கான அப்புறம் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்காது. ஸோ எப்படி வந்து ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணி நம்மளே கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஒர்க்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ மறக்காம ரிசர்ச் ஒர்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து அந்த நம்ம லிங்கேஜ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ அந்த லிங்கேஜ்ல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டிவா ஒரு வீடியோ வேணும், தனியா எனக்கு அதுக்கு மட்டும் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்க. நான் அதுக்கு தனியா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா எலாபரேட்டிவா நான் சொல்லி உங்களுக்கு டீச் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது வேணுமா வேணாமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது தேவைப்படாது. இல்லை எனக்கு தனியாக வேணும்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு இன்னொரு நியூ டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் அவர் டுமாரோஸ் வீடியோ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.